ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணுமா வேணாமா? பேய் இருக்கா இல்லையா? பார்த்துருக்காங்களா பார்க்கலையா? இதுதான் லாஸ்ட் வீக்கோட ஹாட் டாபிக் தமிழ்நாட்டில், இன்ஃபேக்ட் இந்தியா ஃபுல்லாக. தலைவர் பேசினா அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக CNN, IBN, டைம்ஸ்னா மாதிரி நியூஸஸ் கூட வந்து டிபேட் ஷோலாம் நடத்தி லைவ்ல அவர் அங்கே பேச பேச அந்த ஃபீடை வாங்கி இங்கே டிபேட் நடத்துகிற அளவுக்கான இம்பேக்ட் தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் ஒரு ஏர்டன்ட் தலைவர் ஃபேன். யார் தான் இல்லைன்னு சொல்லுங்கள்? எல்லாருமே இருக்கோம், எல்லாருமே இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் இல்லை மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எத்தனை பேர் வந்தாலும் தலைவர் மாதிரி நோ வே. ஓகேவா? த ஸ்வாக் தட் ஹி ஹஸ் காட். நான் எல்லா மூவியுமே வாட்ச் பண்ணியிருக்கேன். எவ்ரி திங். ஹீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ இன் லைஃப். ஆனால் அரசியலுக்கு வரணுமா வேணாமான்னு கேட்டால் வர வேணாம். ஏன்னா பொசுக்குன்னு வர வேணான்னு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சி, தலைவர் ஆஸ் அ பர்சன், ஹீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்சன். ஓகேங்களா? He has inspired so many people. He has given so many of good movies. நல்ல ஆக்டிங், மாஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. கபாலி மாதிரி ஒரு படம் இன்னைக்கும் வந்து இவ்வளோ தூரம் ஒரு கலெக்ஷன் உருவாகுது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிம் வாக்கிங் அண்ட் ஜஸ்ட் டயலாக் டெலிவரிங். ஃபைட் இல்லை, பாடி இல்லை, எதுவுமே பண்ண தேவையில்ல. அவர் த வே ஹி ஸ்பீக்ஸ் அண்ட் ஹி வாக்ஸ், அதை பார்த்துட்டே இருக்கலாம் ஃப்ரேமில். அதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு இருக்கிற கூட்டங்கள் தான் நாங்கள். இப்போ மூவி அப்படிங்கிறது அரசியலோட டோட்டலி டிஃப்ரெண்ட். சி, தலைவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ரெஸ்பான்சிபிளான பர்சன். ஹி ஹாஸ் கிவன் மீ சோ மெனி ஆஃப் தோஸ் இன்புட்ஸ் இன் லைஃப். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசெண்ட் வீடியோ ஒன்று வெளில வந்துச்சுல்ல, அதில் கூட ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தம் அடிக்கவே அடிக்காதீங்க, குடிக்காமலே இருக்காதீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது, பட் ஓகே அப்பப்போ ஒகேஷ்னலி குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஹீ ஸோ ஸ்வீட். ஹீ நோஸ் ஹவு டு டீல் அண்ட் வாட் இஸ் ப்ராக்டிக்கல் லைஃப். இதனால் மட்டுமே வந்து அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஹி ஹாஸ் கிவன் ஸோ மெனி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீச்சஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை வந்து பார்த்துருக்கோம், இல்லை வந்து அவரோட படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். ஒரு சினிமா ஆக்டர் ஆர் அ ஹீரோ நீட் நாட் டு பி அ பொலிட்டீஷியன். ஹி கேன் பி அ பொலிட்டீஷியன், அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போ இந்த ஏன் அவர் அரசியலுக்கு வரணும், ஏன் வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய சர்ச்சையை உருவாக்குன அந்த ட்ரெண்டை உருவாக்குனது வந்து எம்ஜிஆர். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அறிஞர் அண்ணா. இவங்க ரெண்டு பேரும் அந்த காலகட்டத்தில் எடுத்த முடிவுகள் வேற, அந்த சுச்சுவேஷன்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். இப்போ அப்படி இல்லை. சி, எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஆக்சுவலி பர்டிகுலராக ஒரு ஸ்டடி வந்துருச்சு. இப்போ நெயில் ஆர்ட்டுக்கு கூட ஆக்சுவலி தனியாக ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் லைஃப் சயின்ஸ். ஓகே, பீப்புள் ஹாவ் டு யூனோ லிவ் வித் தட். அந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணுங்கிறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அதை படிச்சுட்டு அதில் வராங்கல்ல, தே ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். சரி, படிப்பு மட்டும் இருந்தால் போதுமா? அப்படிலாம் இல்லை. நானும் தான் இன்ஜினியரிங் படித்தேன், ஆனால் இன்ஜினியரிங்க்கு எனக்கும் பெரிய சம்மந்தமே இல்லைன்னே வச்சுக்கோங்களேன் இன் அ வே. ஆனால் அந்த படிப்புல இருந்து தே வில் மீட் பீப்புள், அங்கே இருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ இது எதுவுமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் அ ஹீரோ ஆன் த ஸ்க்ரீன் டசன்ட் மீன் தட் ஹி ஹேஸ் டு பி அ சோஷியல் ஹீரோ. நான் மறுபடியும் சொல்கிறேன், பீப்புள்ஸ் ஹீரோ வேற. ஓகே, a person who inspires everyone is a hero. A person who inspires anyone can be a hero. இப்போ எங்கள் அப்பா எனக்கு ஹீரோ. இன்னொருத்தர் வந்து என்னை திட்டிருக்காரு, என்னோட பாஸ் என்னை திட்டிருக்காரு ஒரு விஷயத்தில் அப்படின்னா, at that moment he is a hero because he inspires me in that way. அந்த மாதிரி வந்து தலைவர் is an immense kind of inspiration given to so many people, but that doesn't mean ஒரு சோஷியல் ஹீரோவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. he is a very sensitive person. ஒரு நல்ல படம் கொடுக்கணும், நல்லா நடிக்கணும், நல்ல ஹிட்டு கொடுக்கணும், ஜாலியாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இதுக்கப்புறம் அவர் வந்து அடுத்த ஒரு 10 படம், ஏன்னா எனக்கு ஆக்சுவலி பயமாக இருந்துச்சு இந்த பாபா வந்த பீரியட்லையோ சந்திரமுகி வந்த பீரியட்லாம் வந்து என்னன்னா, இதுக்கப்புறம் நடிப்பாரா மாட்டாரா, அவ்வளோதான் பழைய படத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு இருந்தது. பட் இப்போ வந்து அடுத்து லைன் அப் 2.0, அதுக்கப்புறம் ரஞ்சித் சரோட ப்ராஜெக்ட், எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸை மீட் பண்ணும். கௌதம் மேனனோட ஒரு ஒன் லைன் கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. so many of these things are lining up as an actor for him in his career, and I want that to happen rather than political dragging. இது வந்து ஒரு அவர் மார்க்கெட்டிங்காக பண்றாரு, புது படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக பண்றாருங்கிறத நான் நம்பலைங்க சீரியஸா. he has enough marketing. சரியா? கபாலிக்கு அவர் என்ன மார்க்கெட்டிங் பண்ணாரு? இல்லை, படம் ஓடும். 2.0ங்கிறது ஆக்சுவலி சென்சேஷனுங்க. நீங்க தமிழ்நாட்டில் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல, மும்பையில் இட் ஹாஸ் பிகம் சச் அ பிக் சென்சேஷன் பிகாஸ் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் யூனோ அந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்த எஃபர்ட் வந்து நான் சீரியஸாகவே பாராட்டுறேன். அவங்க லான்ச்சை வந்து மும்பையில் வச்சுருக்காங்க. எத்தனை விஎஃப்எக்ஸு, எவ்வளோ கிராஃபிக்ஸ், அந்த போஸ்டர்லேயே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. அந்த போஸ்டரை அப்படியே கொண்டு வந்து வெளிநாட்டில் ஒரு தியேட்டரில் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டுக்காரன் வந்து பார்ப்பேன், என்னடா படம் இது, வேற லாங்குவேஜ் தான் படம், உள்ளே வந்து பார்க்கலாம் அப்படின்னு. தட்ஸ் த குவாலிட்டி. சரியா? அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேச்சரில் இருக்கிற படம் இந்த மாதிரி ஒரு சின்ன பப்ளிசிட்டியை தேடி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் முழுக்க மறுக்கிறேன். அதுக்காக அவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப யதார்த்தமான பர்சன்ல எவ்வளவோ தடவை நம்ம பார்த்துருக்கோம் இல்லை, எத்தனையோ இடத்துல வந்து அவர் கோவப்பட்டிருக்காரு,
கத்திருக்காரு, இல்லை வந்து கோமா எந்திரிச்சு போயிருக்காரு, நிறைய இன்சிடென்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அந்த மாதிரி இதுவும் ஒரு விஷயம். ஹீ இஸ் வெரி யூனோ டவுன் டு அர்த். ஒரு நம்ம இப்போ இங்கேயும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும்ல, யோசிச்சுட்டு பேசணும். அந்த மாதிரி ஒருவேளை சில டைம் யோசிக்காம அவர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, காவேரி வீடியோ மாதிரி. இது எல்லாமே வந்து அவர் ஒரு நல்ல பர்சன் இல்லை. உடனே அவர் வந்து எதை பண்ணாலும், எங்க நடந்தாலும், எது நடந்தாலும் அதுல வந்து அவர் ஒன்றும் ஆதரவு தெரிவிச்சாருன்னா ஏன் இப்படி தெரிவிச்சாரு அப்படிங்கிறது ஒரு நியூஸ் சென்சேஷன். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு யூத் வந்து தே ஆர் மச் கிளியர் அபவுட் இட். இப்போ நான் சொல்றேன், நான் ஒரு அர்டன் தலைவர் ஃபேன் தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு நின்னாரு அப்படின்னா ஓட்டு போடும்போது நான் யோசிப்பேன், தலைவருக்கு ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, என்னோட எம்எல்ஏ எனக்கு என்ன பண்ணுவான், அங்கிருந்து தாங்க ஆரம்பிக்கும். See, he is just a person. சகாயம் அப்படின்னா சகாயம் அப்படின்னா see, they are just an individual. அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கணும், அப்பதான் அந்த விஷயம் செயல்படும். அப்படி உருவானவர் தான் விஜயகாந்த் சார். இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணாலே மீம்ஸ் வர அளவுக்கு அவரை வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா his brain was okay and he has so many people. ஒரு 10 IAS ஆஃபீஸர்ஸ் அட்வைசராக வச்சிருந்தாங்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது. he had that much of capability. அப்படி ஒரு பிளானிங் வச்சு ஒரு படத்தில் கூட அந்த அரசியல் மூவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு பிளானிங்கோட வெளில வந்தவரே வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. எனக்கு அது வேணாங்க, என்னோட தலைவருக்கு அது வேணாம். லெட் ஹிம் பி ஹாப்பி. நல்ல மூவிஸ் பண்ணிட்டோம், நல்லா இன்ஸ்பயர் பண்ணிட்டோம். இப்போ கூட என்னோட பெட்ரூமில் அவரோட போஸ்டர் இருக்கு. அந்த அளவுக்கு when I see him I get that inspiration. டே என்னடா இப்படி இருந்தா என்ன, அப்படி இருந்தா என்ன, நான் வந்து அசிங்கமா இருந்தா என்ன, இல்லை நான் வந்து ஒழுங்கா வந்து பேச முடியாம, தமிழ் கூட ஒழுங்கா உச்சரிக்க முடியாம இருந்தா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. he can just inspire just by walking. டயலாவே கொடுக்க நான் மாண்டாஜ்ல அவர் இன்ஸ்பயர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அதுதான் எங்க தலைவர். அதை மட்டும் அவர் பண்ணா போதும், வேற எதுவும் வேணாம். வேற எல்லாத்துல இருந்தும் அவர் ஒதுங்கி இருந்து சந்தோஷமா நிம்மதியா இருந்து எங்களுக்கு நல்ல படங்கள் கொடுத்து ஆஸ் அ ஃபிலிம் எந்தூசியாஸ்டாவோ இல்லை ஒரு தலைவர் ரசிகர்களாவோ இன்னொரு 10 படம் நாங்கள் வந்து அப்படியே பார்த்து தலைவர் எப்படி இதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்க் பண்ற அந்த விஷயத்தை கொடுத்துட்டு அவர் வந்து ரிலாக்ஸ்டா இருந்தார்னா தட்ஸ் மோர் தென் எனஃப். மகிழ்ச்சி.